ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நேஷா கேலரி. இன்றைக்கி நம்ம முஸ்தஃபாவில் இருக்க ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சும்மா கொஞ்சமாக வந்து நான் ஒரு 30 செகண்டுக்குள்ளது வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன், நான் எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து $10 இருந்துச்சு. $10, $20, $30. அதிகபட்சம்னு பார்த்தோன்னா ஒரு $40 தான் இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க எல்லா பேக்குமே வந்து ஒரு $40 உள்ள பேக் தான் இருந்துச்சு. முஸ்தஃபாவில் தான் நான் இவ்வளோ ஹேண்ட் பேக்கு ஒரே இடத்துல பார்க்குறேன். புக்கி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது சிங்கப்பூரில். அங்கேயுமே வந்து பேக்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். இந்த பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் கிளாத்து மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கீழே இப்போ இருக்கிற பேக் எல்லாமே $10 தான். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த பேக்கு $10 தான். இதிலே பெருசும் இருக்கும் $10, சின்னதுமே $10 தான். நல்லா வந்து ரெகுலர் யூஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி உள்ள பேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பேக் எல்லாமே. ஆனால் வந்து நமக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு வாட்டர் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, டைரி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஸ்பேஸ் உள்ளே நிறையா இருக்கும். நமக்கு இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பாக்ஸ் சைஸில் அந்த பேக் இருக்கிறதுனால நமக்கு உள்ளே என்ன திங்ஸ் வச்சோம்னாலும் கீழே விழுகாது, சுருங்கி கசங்கி அந்த மாதிரிலாம் போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்க பேகெல்லாம். ஸ்ரீனேஷ் வேறு வந்து நடுவில் வந்து இந்த பேக் நல்லாயிருக்கு, இந்த பேக் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தான். அவன் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற பேக்ஸுமே பார்த்தோம். ஆனால் நல்லா அழகாக இருக்குது, குட்டி குட்டி ஹேண்டாக உள்ளது, நல்லா அந்த ஃபேன்சியாக இருக்கும்ல. நம்ம ஒரு மேரேஜுக்கெலாம் போகிறோன்னா ஒன்றும் பர்ஸும் மொபைல் மட்டும் வச்சுக்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சின்ன ஹேண்ட் பேக்காக இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த இப்போ கூட ஸ்ரீனேஷ் வச்சுருக்கிறது அந்த மாதிரி பேக் தான். நல்லா கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக ரிச்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே வந்து 28, 38 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. பர்ஸு எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஒரு 6 ரோ இருக்கும். ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் வச்சுருப்பாங்க. ஹேண்ட்பேக் மட்டுமே வந்து ஒரு 6 ரோ இல்லைனா ஒரு 5 ரோவுக்கு மேலே தான் இருந்துச்சு. 5 ரோ இருக்குன்னு நினைக்கிறேன். 5 ரோ இருந்துச்சு. இந்த பேக் எல்லாமே நல்லா உழைக்கும். இதுவுமே நான் வந்து ஒரு 1 இயருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த நமக்கு பார்க்குறதுக்கு வந்து வெயிட்டெல்லாம் நம்ம உள்ளே வைக்க முடியாத மாதிரியே இருக்கும் இந்த பேகு. ஆனால் வந்து நிறைய நம்ம உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லெதர் வந்து நல்லா பேக் வந்து வெயிட்டே இருக்காது. அந்த லெதர் மாதிரி இருக்கிறது சூப்பராக இருக்கும். நான் அது மாதிரி ஒரு பிளாக் கலர் ஒன்று பார்த்தேன், அந்த வந்து வீடியோவில் வரும், காமிக்கிறேன், அப்போ சொல்கிறேன். அப்புறம் இந்த பேக் எல்லாமே அந்த பாக்ஸ் மாதிரி உள்ள டைப்பில் உள்ளது தான். பிளாக்கு கலர்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஹேண்ட்பேக்கு இவ்வளோ கலர்லலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹேண்ட்பேக்ஸ். இங்கே போய் நம்ம இந்த கலர்லாம் பார்க்கும்போது க்ரீன் கலர், பீச் கலரு, எல்லா கலர்லேயுமே இருக்கும். அப்புறம் வந்து ஜென்ஸுக்குமே பர்ஸ் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பர்ஸு வந்து இந்த இதில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பர்ஸு தான் இருக்குது. இது சைடில் வந்து நம்ம காயின்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரியும், இங்கிட்ட வந்து ஜிப்பு உள்ளது மாதிரி இருந்துச்சு. இது வந்து இப்படி நம்ம ஸ்லிம் பேக் மாதிரி மாட்டிக்கோம்ல, அந்த மாதிரி சைட்லேயும் மாட்டி விட்டுக்கலாம், பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்ரீனேஷ் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டான். பிளாக் தான் அவனுக்கும் பிடிக்கும் போல், அதனால் பிளாக் பேக்காகவே எடுத்துகிட்டு வரான். இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் போன தடவை நான் ஊருக்கு போகும்போது இந்த ஹேண்ட்பேக் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் போன தடவை நான் ஊருக்கு போகும்போது பார்த்த பேகெல்லாம் ரொம்ப ரேர் தான், ரொம்ப நிறையாலாம் இல்லை. இப்போ புதுசாக தான் நிறையா வந்திருக்கு. இந்த பேக் வந்து நான் போன தடவை பார்த்தேன். ஆனால் வந்து இதில் நமக்கு ஷார்ட்டாக மாட்டிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, லாங்காக உள்ளது மாதிரி இல்லை. அதனால் வந்து அது நான் எடுக்கலை. அது நமக்கு எப்போதுமே அந்த $10 மேலே நான் பேக் எடுக்க மாட்டேன். நம்ம பேக் வந்து ஒரு 1 இயர் தான் யூஸ் பண்ணுவோம், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாலும். அது ஏன் $10 மேலே போய் வாங்குவானேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் வந்து ஒரு $10 இல்லைனா $20 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் எடுப்பேன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஹேண்ட்பேக்குமே வந்து ஒரு $10 இல்லைனா $20 தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள ஹேண்ட்பேக்கு இன்னை வரைக்குமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ கொண்டு வந்து காமிக்கிற பேக் வந்து நல்லா வந்து நீளமே இல்லை, நல்லா கரெக்டாக இருந்துச்சு, கச்சுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா ஸ்டோரேஜ் உள்ளது இருந்துச்சு. இந்த பேக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து புக்கீஸில் வாங்கினாங்க. இது வந்து 3 பேர் வந்து சேமாக போய் வாங்கினாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கிட்ட வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி பேக் இருக்குது வேணுமான்னு சொல்லிட்டு. இது நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சுருக்கு பை மாதிரி இருக்கும் பேகு. இந்த சுருக்கு பை மாதிரி இருக்கிற பேக் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு உள்ளே எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா வந்து வெளியில் தெரியாது. நம்ம உள்ளே வந்து நிறையா திங்ஸ் வச்சுருக்க மாதிரி வெளில தெரியாது. அது இப்படி சுருட்டி ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் அது வெளில தெரியாது. இந்த மாதிரி
இதுவுமே அழகாக இருந்துச்சு. பிளாக் கலர் தான் சூப்பராக இருந்துச்சு இந்த பேக்குமே. இந்த கிளாத் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. எல்லா கிளாத்துமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேக்குமே அழகாக இருந்துச்சு. ஸ்ரீநேஷ் எடுத்துகிட்டு வந்தது போலோன்னு போட்டிருக்கோம், அதில் பிராண்டு இது வந்து. இது எல்லாமே வந்து இந்த ஸ்லிம் பேக் மாதிரி உள்ளது தான். இது எல்லாமே இந்த சைடில் அடிக்கிருந்தது எல்லாமே. இந்த பர்ஸு, அந்த பேகு, இது எல்லாமே வந்து மேட்சாகவும் கிடைக்கும் நமக்கு. பர்ஸு என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி பேகும் கூட வாங்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா குட்டி குட்டி பேக் உள்ளது மாதிரி, பர்ஸு உள்ளது மாதிரி. இந்த மேலே இருக்கிறது தான் நான் ஆல்ரெடி வந்து ஆனால் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சது கிடையாது. இது அடுத்த ரோது. அடுத்தடுத்த ரோவில் நம்ம வந்து அடிக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்த வீடியோவே நம்ம பார்க்கல. அது அடுத்த ரோ, இது வேறு ரோ. இது அந்த சுருக்கு பை மாதிரி சொன்னல, அது வந்து இந்த சைடில் இருக்குது, கீழே இருக்குது அந்த சுருக்கு பை மாதிரி உள்ளது. இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் வெயிட்டாகவே இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக் எல்லாமே. இதெல்லாம் நல்லா வந்து வண்டியிலலாம் நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியில் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய ஹேண்ட்பேக்லாம் மாட்ட முடியாதுல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக்னால் நமக்கு மாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த லாக்கு வந்து ஒன்று இருக்கும், அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பேக்கில் ஒரு லாக்கு வந்து இப்படி நமக்கு வந்து ஈஸியாக டப்புன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் அது திறக்க தெரியாது. ஒரு பேக் ஒன்று இருக்கும். நான் பர்ஸில் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தேன், நல்லாயிருக்கும் அது. இது வந்து பர்ஸு, இது எல்லாமே இருக்குது இந்த சைடில். எல்லா கலர்லேயுமே எல்லா பேக்குமே இருக்குது. இது ஸ்ரீநேஷ் அடுத்து ஒரு ரெட் கலர் பேக் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டான் அடுத்து. இது எல்லாமே அந்த போலோன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் உள்ளது, அந்த இதுதான் இருந்துச்சு. பர்ஸுமே வந்து ஒரு $20 $30 அந்த ரேஞ்சிலேருந்தே இருந்துச்சு பர்ஸு எல்லாமே. இந்த சைடு வந்து இந்த ஹேண்ட்மேடு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பவுச் ஒன்று கிடந்துச்சு. நமக்கு தான் மல்டி கலரை பார்த்தோம்னாலே கண்ணு தேடி ஓடிடும்ல, அதனால் போயிட்டு அதை பார்த்தேன். $19 போட்டிருந்துச்சு அந்த இது. மல்டி கலரில் அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு கூரை, அது பாய் இருக்குல்ல அதில் பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு அது. இருந்தாலுமே ஹேண்ட்பேக்கில் வந்து அந்த பிளாக் கலர் வந்து ஒரு அழகு தான், தனி அழகு தான். பிளாக் வந்து நிறைய இங்கே இருக்கிறதுலே நிறைய பார்த்தோம்னா வந்து அந்த பிளாக் கலர் தான். இந்த லாக்கு தான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு வந்து டப்புன்னு திறக்க தெரியாது. இது நல்லாயிருக்கும். இது பர்ஸ்லேயுமே இந்த மாதிரி நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்லேயும் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேஷாவுக்கெல்லாம் வந்து அது திறக்க தெரியாது. நம்ம லாக் பண்ணி வச்சுட்டோன்னா அதை எடுத்து அது விளையாண்டு அதை திறக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வந்து அந்த பர்ஸை அதால் திறக்கவே முடியாது. இந்த பேக் வந்து இப்போ தான் நான் புதுசாக வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து திரும்பவும் போயிட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் நான் வந்து பேக் வாங்கணுங்கிறதுக்காண்டியே நான் போகலை. எனக்கு வந்து இந்த விண்டோ ஷாப்பிங் மாதிரி எனக்கு வந்து ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹேண்ட்பேக்கை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னால் கூட நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்பேக்கு, கீ செயின் இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விண்டோ ஷாப்பிங் வந்து என்கிட்ட ஹேண்ட்பேக்கில் விட்டால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேணாலுமே நின்றுட்டுருப்பேன். அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்திருக்க வீடியோலேயே வந்து அந்த பிளாக் கலர் வந்து நல்லா ஷார்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாகவும் இருந்துச்சு. அது நல்லா ஃப்ரண்ட்ல எல்லாம் அந்த லெதர் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சாக இருந்துச்சு. இது வந்து இந்த சிங்கப்பூர் ஃப்ளைட் இருக்குல்ல, அந்த இதோட பேக். இது எல்லாமே இந்த சைடு இந்த கிஃப்ட் ஐட்டம் இது எல்லாமே இருக்கும் இந்த சைடு. இந்தாண்ட உள்ள ஒரு 5 ரோவுக்கு மேலே வந்து பேகு தான் இருக்கும். அதுக்கு அங்கிட்டலாம் வந்து பாக்ஸு, இது அட்டைப்பெட்டியில் லக்கேஜ் பேகு, கேபின் பேகு, லக்கேஜ் பேகு அந்த மாதிரி இருக்கும். இந்த பேக் வந்து ரொம்ப ஓல்டு மாடலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது இப்போ எனக்கு பேக் நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜிப்பு இருக்கணும். அந்த நிறைய ஜிப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ, ஆனால் நிறைய ஜிப் இருக்கணும். யாருக்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் ஹேண்ட்பேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து எனக்கு நான்லாம் வீடியோ ஒன்று போட்டேன்னா எனக்கு 100 வியூஸ் தான் வரும். இப்போல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு 400 வியூஸ் போகுது. ஆனால் வந்து லைக் பார்த்தோன்னா வந்து ஒரு 50 லைக் 100 லைக் கூட வர மாட்டேங்குது. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் பண்ணுறதோ கமெண்ட்ஸ் பண்ணுறதோ பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.